வணக்கம் நண்பர்களே. ஆஸ்பெல் டீச்வெல் அப்படின்ற சேனல் உங்களை சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர்ச்சியா போட்டித் தேர்வுகளுக்கான முக்கிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள், அவங்க நேம், அவங்க எங்க ஜீவ சமாதி அடைஞ்சாங்க அப்படின்ற முக்கிய தகவல்களை பார்க்க போறோம். இதுல நான் சொல்றதோட என்னோட மாணவரும் சேர்ந்து உங்களுக்கு அந்த தகவல்களை வழங்க இருக்கிறார். உங்களோட வணக்கம். உங்களோட நேம் என்ன? என்ன படிக்கிறீங்க? உங்களோட தகவல் சொல்லலாம். ரைட். இப்ப அகஸ்தியர் அப்படின்ற ஒரு சித்தர் இருக்காரு. இதை சித்தருக்கெல்லாம் சித்தர்ன்னு சொல்லுவாங்க. அகஸ்தியர் முக்கியமான ஆளு. அவர் எங்க ஜீவ சமாதி அகஸ்தியர் மலை அப்படின்ற இடத்துல சிவ சமாதி அடைஞ்சதா சொல்றாரு. சரியான பதிலாக இருக்கிறது. முக்கியமான தகவல். அடுத்து போகரை பத்தி நமக்கு தெரியும். போகர் அப்படின்றவர் பழனி முருகன் கோயில்ல முருகனை பிரதிஷ்டை பண்ணவர். அவர் எங்க சிவ சமாதி அடைஞ்சாரு? பழனிமலை முருகன் கோயிலேயே அவர் சிவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் சொல்றாரு. அடுத்து திருமூலர் திருமந்திரம்ன்றது ஒரு முக்கியமானது. அவரு ஒரு இடம் கண்ண மூடி முடிச்சாருன்னா 100 மந்திரத்தை சொல்லிட்டு தான் அடுத்து சொல்லுவார். ஒரு இடம் தவத்தை கலைக்கிறதுக்கே அப்படிப்பட்ட ஒரு அரியவர் 3000 மந்திரத்தை எழுதின திருமூலர். அவர் திருமூலர் எங்க? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல். அடுத்து பாத்தீங்கன்னா கொங்கணர்ன்ற ஒரு பெரிய சித்தர். அவர் எங்க சிவசமாதி அடைஞ்சார்? நம்ம திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல அவர் சிவசமாதி அடைஞ்சதாக தகவல் சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கோரக்கர். இந்த கோரக்கர் ஒரு பெரிய சித்தர் சொல்லலாம். இவர் எங்க? பொய்கை நல்லூர் அப்படின்ற இடத்துல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து சட்டைமுனி அப்படின்ற ஒரு சித்தர் இருக்காரு. அவர் எங்க சிவசமாதி? சீர்காழியில சிவசமாதி அடைஞ்சதா சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சுந்தரனார் அப்படின்ற சித்தர். இவர் எங்க சிவசமாதி அடைஞ்சாரு? மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில்ல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து ராமதேவர் அப்படின்ற ஒரு சித்தர், முக்கியமான சித்தர். இவர் எங்க சிவசமாதி அடைஞ்சாரு? மதுரை அழகர் மலையில சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து புதமை சித்தர். இவர் எங்க சிவசமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை என்ற இடத்துல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து கருவூரார் அப்படின்ற ஒரு சித்தர் இருக்காரு. இவர் எங்க சிவசமாதி அடைஞ்சாரு? கரூர்ன்ற இடத்துல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து இடைக்காடனார் அப்படின்றவர் எங்க சிவசமாதி? திருவண்ணாமலையில சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து கமலமுடி அப்படின்றவர் எங்க சிவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா திருவாரூர்ல தியாகராஜர் கோயில்ல அவரு சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. மச்சமுனி அப்படின்ற ஒரு சித்தர் இருக்காரு. அவர் எங்க ஜீவசமாதி? திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல சிவசமாதி ஆனதா சொல்றாரு. கரெக்ட். அடுத்து பாம்பாட்டி சித்தர் இருக்காரு இல்லையா? இவர் முக்கியமான ஆளு. சித்தர்களே முக்கியமான சித்தர் பாம்பாட்டி சித்தர் எங்க சிவசமாதி? மருதமலை முருகன் கோயில்ல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. ரைட்டு. அடுத்து பதஞ்சலி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. பதஞ்சலி முனிவர் எங்க சிவசமாதி? சிதம்பரம் நடராஜர் கோயில்ல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து நந்தி தேவர் அப்படின்ற ஒரு சித்தர் இருக்காரு. அவர் எங்க சிவசமாதி? காசி விஸ்வநாதர் கோயில்ல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து தன்வந்திரி. இவர் தான் மருத்துவ கடவுள்னு சொல்லக்கூடிய தன்வந்திரி சித்தர் எங்க சிவசமாதி அடைஞ்சாரு? வைத்தீஸ்வரன் கோயில்ல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. அடுத்து வான்மீகர் அப்படின்ற ஒரு சித்தர், 18வது சித்தர். இவர் எங்க சிவசமாதி அடைஞ்சாரு? எட்டுக்குடி அப்படின்ற இடத்துல சிவசமாதி அடைஞ்சிருக்காரு. மொத்தம் 18 சித்தர்கள், தமிழ் சித்தர்கள் 18 பேர். 18 பேர் நிகழ்த்திய வரலாறு நிறைய இருக்கு. அந்த 18 பேர் எங்க ஜீவசமாதி ஆனாங்க அப்படின்ற தகவல்களை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த முக்கியமான இடங்களை நீங்க மெமரியில மைண்ட்ல செட் பண்ணுங்க. போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும். அடுத்த வீடியோல மறுபடியும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.